வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் க்ரியேட்டிவ் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூலில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். கோஆப்ரேட்டிவ் லேர்னிங்னாலே இது ஒரு டீச்சிங் மெத்தட். என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் டுகெதராக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க ஸ்மால் குரூப்பாக பிரித்து காமன் கோலை அச்சீவ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மெம்பரும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அந்த குரூப்பில் இருக்கிறவங்க ரெஸ்பான்சிபிள். அவங்க ஓன் லேர்னிங் மட்டும் இல்லை, ஆனால் அவங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற லேர்னிங் தான். இந்த மெத்தடு எதனால் இம்பார்ட்டன்னா, நிறைய ரீசன்ஸ்க்காண்டி இம்பார்ட்டன்ன்றாங்க. ஃபஸ்ட்டு இம்ப்ரூவ்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு ஸ்டூடெண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க டாபிக் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இப்போ எப்படி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போது நீங்கள் எல்லாமே இந்த டாபிக்ஸ்லாம் ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருப்பீங்க. மேபி லேர்ன் பண்ணியிருக்கலாம், இல்லை மேபி புதுசாக பார்ப்பீங்க. எதாவது வேணாலும் இருந்துப்போம். இப்போ நான் எப்படி உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியுதா, இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் சொல்லி தருவீங்க. நான் இந்த மாதிரி இந்த சேனல் பார்த்தேன், வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனல் நல்லா சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி தருவீங்க. அப்போது அண்டர்ஸ்டாண்ட் டாபிக் பெட்டராகுதா. இந்த இடத்துல குரூப் டிஸ்கஷனும் ப்ராப்ளம் சால்விங் ஆக்டிவிட்டீஸ் கிளியர் டவுட்ஸ் குயிக்காக கிளியர் பண்ணிடுது. அவங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கிளியராக புரிஞ்சிருது. அடுத்து பில்ஸ் டீம் ஒர்க் ஸ்கில்ஸை ஒர்க்கிங் இன் குரூப்பாக ஒர்க் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் ரெஸ்பான்சிபிள் அதிகமாகுது. மற்றவங்களுக்கு கவனிக்கணும் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் வேல்யூ பண்ணி வாங்கிக்கிறாங்க. எல்லா ஸ்கில்ஸுமே அவங்க ரியல் லைஃப்பில் ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. அடுத்து என்கரேஜ் கம்யூனிகேஷன்ன்றது கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் ஸ்பீக்கிங்கையும் லிசனிங் ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் பண்ணும். ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணுவாங்க. அவங்க ஈஸியாக லேர்ன் பண்ணுவாங்க. அவங்களோட தாட்ஸை கிளியராகவும் ரெஸ்பெக்ட் அதர்ஸையும் யூஸ் பண்ணுவாங்க. ஈஸியாக யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்து இன்க்ரீஸ் கான்ஃபிடென்ஸ். இந்த இடத்துல நிறைய பேர் பேசவே மாட்டாங்க. அப்போ பேசாதவங்க அந்த இடத்துல லெஸ் கான்ஃபிடென்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இடத்துல பேசுகிறது மோர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவங்களோட ஷைனஸ் போகும். ஏன்னா இப்போ 6 பேருக்குள்ளே தான் அவங்க பேசுவாங்க. அந்த 6 பேர் தவிர்த்து இன்னொரு குரூப்புக்கு இந்த 6 பேர் என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்றது தெரியப்படுறதில்ல. அந்த 6 பேருமே அந்த ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபுல்லாக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இது செல்ஃப் எஸ்டீம் பூஸ்டப் ஆகும். அடுத்து ப்ரமோட் ரெஸ்பெக்ட் அண்ட் டாலரன்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து வந்திருப்பாங்க. இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீம் ஆகட்டும், இல்லை வேறு கேஸ்ட்லேருந்து வந்திருப்பாங்க, ரிலீஜியன்லேருந்து வந்திருப்பாங்க. இந்த மாதிரி வேறு டிஃப்ரெண்ட்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பாங்க. அவங்க ஒர்க் டுகெதராக லேர்ன் பண்ணுறாங்க. அப்போது பண்ணும்போது என்ன ப்ரமோட் ஆகுதுன்னா, ரெஸ்பெக்ட் உருவாகுது, எம்பத்தி உருவாக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாமே உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து மேக்ஸ் லேர்னிங் என்ஜாயபிள். குரூப் ஆக்டிவிட்டீஸ், கேம்ஸ், டிஸ்கஷன் எல்லாமே பண்ணும்போது லெசன்ஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. லெஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். லெஸ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெஸ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்றாங்க. அட் கன்க்ளூஷன் கோஆப்ரேட்டிவ் லேர்னிங்ன்றது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெர்ஃபார்ம் பெட்டர் இன் அக்கடமிக்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க அவங்க லைஃபுக்கு தேவையானதும் அந்த இடத்துல கற்றுக்குறாங்க. டீச்சிங், டீம் ஒர்க் ஆகட்டும், கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், எப்படி மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்ற விஷயத்தையும் கற்றுக்குறாங்க. அப்புறம் டூல் என்ன டூல் யூஸ் பண்ணாங்கன்னா பாசிட்டிவ் டூலாக யூஸ் பண்ணுறாங்க கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட்டை உருவாக்குறதுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? பாய் பாய்.